Please subscribe Sadhguru Sai Creations. மூலிகைகளை பயன்படுத்தி சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு ஃபேஸ் பேக். நம்ம உடலில் இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி டாக்ஸின்ஸ் இருந்தால் அதை உறிஞ்சி தனக்குள்ளே வச்சு வெளியேற்றிடும். ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குன்னா அது நமக்கு நல்ல ஒரு பொலிவோடு கிடைக்கணும்னா இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முகத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், எனக்கு தழும்புகள் மறையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். முகத்தில் நிறைய நம்ம ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? இதில் முக்கியமாக மூலிகைகளை பயன்படுத்தி சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு ஃபேஸ் பேக். இது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போது உலக அளவில் இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ரொம்ப பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சார்கோல் ஃபேஸ் பேக் இல்லை ஃபேஸ் மாஸ்க் நிறைய கிடைக்குது. இது ஜெல் டைப்லேயும் நமக்கு கிடைக்குது. அப்படி என்னதாங்க இருக்குது இந்த சார்கோல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சார்கோல் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி டாக்ஸின்ஸ் இருந்தால் அதை உறிஞ்சி தனக்குள்ளே வச்சு வெளியேற்றிடும். அப்படி தான் இந்த சார்கோலை நம்ம ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணும்போது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் நமக்கு நடக்குது. ஸோ சருமத்தில் நிறைய பேருக்கு ஒரு டல்னஸ் இருக்கும். பொலிவாக இருந்தது, எனக்கு இப்போது ஒரு டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் கூட இருக்கலாம். அதனோடு சேர்த்து சில மூலிகைகளை இன்டர்னலாக நீங்கள் என்ன எடுக்கணுன்றதும் நான் சொல்கிறேன். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது முகம் உங்களுக்கு பொலிவாக இருக்கும். இந்த சார்கோலை நம்ம ஃபேஸ் பேக்காக போடும்போது என்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது? முகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குன்னா அது நமக்கு நல்ல ஒரு பொலிவோடு கிடைக்கணும்னா இந்த சார்கோல் ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மூலிகையை பயன்படுத்தி நம்ம இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்பொழுது சருமம் நல்லாவே நமக்கு பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்லேயே இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணால் போதும். வாரத்துக்கு 2 முறை, ஒரு 3 days ஒன்ஸ் இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் நம்ம போட்டுகிட்டே ஸ்டீம் எடுக்கணும். மறக்காமல் ஸ்டீம் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் நல்லா நமக்கு பிரைட்டாக இருக்கும். சரி, இப்போது இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் எப்படி நம்ம ரெடி செய்கிறது, ஈஸியாக வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா மஞ்சள். இப்போ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேஸ் பேக்கும் சருமத்திற்கு மஞ்சள் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் பவுடராக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் பவுடரை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா, நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இந்த மஞ்சளை நம்ம வறுத்துக்கிட்டே வரணும். ஸோ அதை நம்ம வறுத்துக்கிட்டே வரும்போது கலர் ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் டார்க்காக பிளாக் கலரில் ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ இதுதான் நமக்கு மஞ்சள்லேருந்து கிடைச்ச சார்கோல். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம், நெல்லிக்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா? நெல்லிக்காய் பவுடரும் இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணுங்க. ஸோ நெல்லிக்காய் பவுடரும் நம்ம வறுத்துக்கிட்டே வந்தால் பிளாக் கலரில் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் பவுடர் இதையும் நம்ம வறுத்து கருமை நிறத்தில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும். சரி, இதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலாம்னா கடுக்காய். ஸோ கடுக்காய் பொடியும் இதே மாதிரி வறுத்து கருப்பு நிறத்தில் வந்ததுக்கப்புறம் நல்லா பிளாக் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும். சரிங்களா? இதனோட ஆவாரம்பூ பவுடர், ஸோ ஆவாரம்பூ பொடியாக எடுத்து இதையும் நல்லா வறுத்து நம்ம எடுத்து வச்சிடணும். அப்போது இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனோடு சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரு மூலிகை, அதுதான் வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் பவுடரும் இதனோட சேர்த்து நல்லா வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அப்போது நம்ம சருமத்திற்கு தேவையான முக்கியமான மூலிகைகள் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா பிளாக் கலரில் இருக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய சார்கோல் ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு 2-3 drops ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனோட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா
பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ வாரத்திற்கு ஒரு 2 நாள் இதை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த சருமத்தில் அந்த ஸ்டீம் முகத்தில் படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸ்டீம் முகத்தில் படும்போது அந்த சருமத்தில் ஸ்போர்ஸ் இது எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வாரம் 2 முறை நம்ம பண்ணிக்கிட்டே வந்தனாலும் ஒரு மாதத்திலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். நாட்பட்டு இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாகிறதுக்கு இது பயன்படுது. ஸோ சார்கோல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ இன்டர்னலாக நம்ம ஏதாவது ஒரு சிலர் வந்து பாய்சன் சாப்பிட்டாங்க, இல்லை சாப்பிட்ட ஃபுட்டு நமக்கு சரியாக டைஜஷன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயுமே வந்து இந்த சார்கோல் தான் உள்ளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது ஒன்று வாந்தியாக வந்துடும், இல்லை நமக்கு லூஸ் மோஷன் பேதியாக அந்த நச்சு கழிவுகள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த சார்கோல் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயாவது நமக்கு தீக்காயம் இருக்குது அப்படின்னாலும் இந்த சார்கோல், இந்த கறியை நம்ம ஆலோவேரா கற்றாழை ஜெல்லோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை முகத்தில் நமக்கு ஏதாவது தழும்பு இருக்குது, நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் வந்து தழும்பாக மாறிடும் இல்லைங்களா, அந்த டைம்லேயும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சார்கோலை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த டைம்லேயும் இந்த சார்கோல் நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தழும்புகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ முகத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், எனக்கு வந்து தழும்புகள் மறையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தழும்புகள் மறையிறதுக்கும் இந்த சார்கோல் நம்ம இந்த கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா, இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரெகுலராக முகத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள் மறைய ஆரம்பிக்கும். வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த சார்கோல் வேறு எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் ஏதாவது காயம் பட்டிருக்கு, இல்லை அந்த தழும்பு மறையணும், இல்லை குதிகாலில் இருக்கக்கூடிய நமக்கு வலி நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா இந்த சார்கோல் நம்ம முடிச்சாக கட்டி ஒருத்தடம் மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி கால் பாதத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, கால் ஆணி இருக்குன்னா இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை குதிகாலில் நமக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை ஒரு துணியில் முடிச்சு கட்டி ஒத்தடம் கொடுத்துட்டு வரலாம். இன்னும் நிறைய பேருக்கு கால் பாதத்தில் பார்த்தோம்னா அந்த வெடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கால் பாத வெடிப்புக்கும் இதை நம்ம கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி இது வெடிப்புகளில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இது குணமாக ஆரம்பிக்குது. முக்கியமாக ஃபேஸ்க்கு நம்ம இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் போடும்பொழுது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ சார்கோல் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, ஆனால் நம்ம உடலில் முக்கியமாக இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது. ஸோ இயற்கையான முறையில் ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி சார்கோல் ஃபேஸ் பேக் எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.